முருகன் என்றால் அழகன், அழகன் என்றால் முருகன். 6 படை அழகன் இல்லையா அவன்? இப்போ நம்ம வீட்டு பெண் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கல்யாண பருவம் வரும்போது மாப்பிள்ளை பார்க்குறோம். ஒரு மாப்பிள்ளைக்கு என்னென்ன தகுதியை நம்ம எதிர்பார்க்குறோம்? அழகாக இருக்கணும் மாப்பிள்ளை, படிச்சிருக்கணும், நல்ல வசதியான வீடாக இருக்கணும், நல்ல மனசு இருக்கணுன்றோம்ல, இதெல்லாம் எதிர்பார்க்குறோம். அது எல்லாம் முருகப்பெருமானுக்கு அப்படியே பொருந்தும். அழகாக இருக்கிறாரா, உலகமே சொல்லுது இவர் தான் அழகுன்னு. படிச்சிருக்காரா, அப்பாவுக்கே பாடம் சொல்கிற அளவுக்கு படிச்சிட்டார். வசதியான வீட்டு பையனா, மாமி மகாலட்சுமி, மாமா பெருமாள், அப்பாவுடைய நெருங்கிய நண்பர் குபேரர், அண்ணன் கணபதி, அம்மா பார்வதி, அப்பா சிவபெருமான். ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்திருக்கார். மனசு தன்னை அழிக்க வந்தவனை கூட மன்னித்து மறுகருணையால் அவனை ஆட்கொண்ட. தன்னை அழிக்கணும்னு வந்து நிற்கிறான் சூரபத்மன். அவனை மன்னிச்சு தான் கூடவே சேவலாகவும் மயிலாகவும் வைத்து கொண்டார். அவ்வளவு பெரிய மனசு அவருக்கு. அதனால தான் அவர் கருணையின் கடல், கருணையே உள்ளமானவன் முருகப்பெருமான். நக்கீரர் தேவர் தான் இந்த 6 படை வீடை வரிசைப்படுத்தி பாடியவர். முருகாற்று படையில் வரிசைப்படுத்துகிறார். 1ஆம் படை வீடு, 2ஆம் படை வீடு,